மீனா, சொல்லுங்க மேடம். கடைக்கு யாராவது வந்தாங்களா? இல்ல மேடம். ஹலோ ஆண்டி. ஏ கீதா, அன்பு போனே எடுக்க மாட்டேங்கிறா. இல்ல ஆண்டி, இப்பதான் கடைக்கு வந்தோம். சரி, அந்த வக்கீல் வீட்டுக்கு போய் சண்டை போடுறேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? அங்க போயிட்டு தான் ஆண்டி வந்தோம். சரி, பிரச்சனை எதுவும் இல்லல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அது முடிஞ்சதும் அன்பு வீட்டுக்கு வந்துருவா. சரி. சரிங்க ஆண்டி, நான் வச்சிடுறேன். ஏய், என்னடி இன்னைக்கு எவ்வளவு மோசமான நாள்ல கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ நடந்து போச்சு. யோசிக்க யோசிக்க எனக்கே வெறுப்பா இருக்கு. இது பாரு, நடந்த கெட்ட விஷயத்த நினைச்சு டென்ஷன் ஆகி நடக்க போற நல்ல விஷயத்த கோட்டை விட்டுறாத. என்ன சொல்ற? நம்ம கடைக்கு ஹரிஷ் சார் வராரு, ஞாபகம் இருக்குல்ல? உன் முகத்தை இப்படி டல்லா வச்சுக்கிட்டா வரவங்களுக்கு எப்படி உன் மேல நம்பிக்கை வரும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐம் ஆல் ரைட். சரி, காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிட்டியா? பிளாஸ்க்ல காஃபி ரெடியா இருக்கு, டீ ரெடியா இருக்கு, கிரீன் டீ கூட ரெடியா இருக்கு. இன்னும் என்ன வேணும்? வர கிளையண்ட்டுக்கு பானிபூரி பேல்பூரி கேட்டா கூட பக்கத்துல இருந்து வாங்கிட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. டென்ஷன் ஆகாத. பெரிய ஆர்டர் கொடுக்க வராரு. நம்ம இப்படி விழுந்து விழுந்து ட்ரீட் பண்ணோன்னு வை, நம்ம மேல அவருக்கு சந்தேகம் வந்துரும். நல்ல திறமைசாலிகள் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க. இது வரைக்கும் நமக்கு வந்த பொட்டிக் ஆர்டர்ஸ் எல்லாமே ஒரு 6 லட்சம் கூட தாண்டி இருக்காதுல்ல? ஆமாண்டி, அந்த 6 லட்சம் கூட ஏதோ 1-2 தான் நம்ம பண்ணிருக்கோம். இப்ப நமக்கு வரப்போற ஆர்டர் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? 50 லட்சம். என்னடி சொல்ற? ஆமாடி, 50 லட்சம் ரூபாய் ஆர்டர். நமக்கு 50% மார்ஜின் இருக்கு. நாம இத கரெக்டா பண்ணிட்டோம்னு வெயி, மொத்தமா எல்லா கடனையும் அடிச்சிட்டு நம்ம நிம்மதி ஆயிடலாம். ஆனா கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. நம்மளை விட பெரிய கடை எவ்வளவோ இருக்கு. ஒண்ணு அவங்க கிட்ட போயிருக்கணும், இல்ல திருப்பூர் கோயம்புத்தூர்னு போயிருக்கணும். அவங்களெல்லாம் விட்டுட்டு மதுரையில இருக்க நம்ம பொட்டிக்க தேடி வந்து ஆர்டர் கொடுக்கறாரே, என்ன காரணமா இருக்கும்? இதெல்லாம் நான் ஏற்கனவே யோசிச்சுட்டேன். அண்ணா நகர்ல ஒரு ஜெயின் வெட்டிங்க்கு நம்ம டிசைன் பண்ணி கொடுத்திருந்தோம்ல? ஆமா. அந்த கல்யாணத்துக்கு போன இந்த கஸ்டமர் நம்ம டிசைன்ஸ் எல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நமக்கு இந்த ஆர்டர் கொடுத்திருக்காரு. இது நமக்கு லக்கு தானே? ஆமாண்டி, எப்படியோ நம்ம கஷ்டம்லாம் தீண்டா நல்ல விஷயம் தானே. எக்ஸ்கியூஸ் மீ. ஏய், அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். வா. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க சார், வாங்க. வாங்க சார். வாங்க சார். ப்ளீஸ் கம். ஏய், போய் சேர் எடுத்துட்டு வா. Hey, it's okay, it's okay. I will manage. ஓகே. பொட்டிக் ரொம்ப சின்னதா இருக்குல்ல? ஆக்சுவலி இந்த ஏரியால இதுதான் சார் பெரிய புட்டிக். ஓ. அதுவும் இல்லாம வேலை செய்யற இடத்துல சின்னது பெருசுன்னு என்ன சார் இருக்கு? நம்ம பண்ற வேலை எப்படி இருக்குங்கிறது தானே முக்கியம். கரெக்டா சொன்னமா. நான் கூட சாதாரணமா இருந்து பெரிய இடத்துக்கு வந்தவன் தான். எனக்கு ட்ரெஸ் எல்லாம் ஒரு 15 டேஸ்ல வேணும். அதனால தான் கேட்டேன். கடையெல்லாம் கொஞ்சம் சின்னதா இருக்கே, உங்களால பண்ணித்தர முடியுமான்னு. சார், இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாம் நாங்க டிசைன் மட்டும் தான் பண்ணுவோம். ஸ்டிச்சிங் எல்லாம் பண்றது வேற ஒரு கார்மெண்ட்ஸ் தான். நம்ம டிசைனை மட்டும் கரெக்டா கொடுத்துட்டா கார்மெண்ட்ஸ்காரங்க நம்ம சொன்ன டைமுக்கு பக்காவா கொடுத்துருவாங்க. சரி,
அன்வர் பர்ச்சேஸ் ஆர்டர் அனுப்பிட்டாரா? ஆ அனுப்பிட்டாரு. அப்புறம் என்னம்மா, நீங்க வேலையை ஆரம்பிச்சிருங்க. ம். நான் சொன்ன டைமுக்கு டெலிவரி பண்ணிடுங்க. ஆ ஆ, ஆ, அது ம். எல்லாமே ஓகே தான் சார். பெரிய ஆர்டரா இருக்கு. கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ம். இங்க பாருமா, உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆர்டர் கொடுக்கறதுக்கு எங்க சைடுல யாருக்குமே இஷ்டம் இல்ல. உங்க டிசைன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் உங்களுக்கு இந்த ஆர்டரே கொடுத்துருக்கேன். அதனால அட்வான்ஸ் கொடுக்க முடியாது. நீங்க டெலிவரி கொடுத்த உடனே ஃபுல் அமௌண்ட் நான் செட்டில் பண்றேன். அதுக்கு இல்லைங்க சார், இவ்ளோ பெரிய ஆர்டர், அட்வான்ஸ் எல்லாமே எப்படி? இந்த ஆர்டர் பண்றதுக்கு பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் ரெடியா இருக்காங்க. ஆ, உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா தயவு செஞ்சு சொல்லிடுங்க. ஐயோ இல்ல இல்ல சார், இந்த ஆர்டரை நாங்களே பண்ணி தரோம். ஆ, ம். ம். ஓகே, எதுவா இருந்தாலும் அன்வரை காண்டாக்ட் பண்ணுங்க. எனக்கு 15 டேஸ்ல ஆர்டர் டெலிவரி பண்ணணும், அதை மட்டும் பாத்துக்கங்க. சரிங்க சார். குட். இதை மட்டும் நீங்க நல்லபடியா பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்னுடைய பெரிய ஆர்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தான். ஓகே, நான் கிளம்புறேன். சார் சார் ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் டைம் எங்க பொட்டிக்கு வந்திருக்கீங்க, ஒரு காஃபி சாப்பிட்டு போலாமே? ம். ஓகே. ஓகே கீதா வா. அன்பு, என்னடி இத பண்ணி கொடுத்தா பெரிய பெரிய ஆர்டர்லாம் தரேங்கறாரு? அது மட்டும் நடந்ததுன்னு வை, இந்த ஏரியாலே நம்ம தான் பெரிய ஆளு. உடனே நீ ரொம்ப கற்பனை பண்ணிக்காத. முதல்ல இந்த ஆர்டர் நல்லபடியா முடிக்கலாம், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வா. மேடம், நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேன் மேடம். அட்வான்ஸ் கேட்டாங்க, நான் பேசி சமாளிச்சிட்டேன். மேடம், எல்லாமே நம்ம பிளான் பண்ண மாதிரியே போகுது. இல்ல, நான் பாத்துக்கிறேன் மேடம். சரி, ஓகே மேடம், வச்சிடறேன். அன்பு, இனிமே உன்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். அன்பு, அவனை நாக்க புடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேட்டியா இல்லையா? என்ன அன்பு, நான் பாட்டுக்கு கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க? எனக்கு தெரியும், நீயாவது அவன் கிட்ட போய் சண்டை போடுறதாவது. நான் போய் அவன் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். தாராளமா போங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா முதல்ல உங்க புள்ளைய தான் தூக்கி உள்ள வைப்பாங்க. பாஸ்கரா, அவன் என்ன பண்ணி தொலைச்சான்? ஆண்டி, அந்த சரவணனை புடிச்சு பாஸ்கர் அடிச்சிருக்காரு. அவனை எதுக்கு ஏன் புள்ள அடிக்கணும்? சும்மா அவங்கெல்லாம் கதை விடுறாங்க. அவங்க கதையெல்லாம் விடல, உண்மையாவே உங்க புள்ள சரவணன் அடிச்சிருக்கான். எதுக்கு அவன் போய் சரவணன் அடிக்கணும்? சரவணனும் மலரும் எங்கேயோ பேசிட்டு இருக்கிறத உங்க புள்ள பாத்திருக்கான். அதனாலதான் பாஸ்கர் சரவணனை அடிச்சிருக்கான். நினைச்சேன், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்கும்னு நான் அப்பவே நினைச்சேன். ஆண்டி, அப்ப இது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? ஆமா, யாரத்தான் நான் சொல்ல முடியுது? எல்லார் மனசுலயும் ஆசைய வளர்த்து வச்சிருக்கீங்க. தீபாவளி அன்னைக்கு அந்த பயலும் மலரும் தனியா கொஞ்சி கொலாவிக்கிட்டு இருந்தாங்க. அது அப்பவே என்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே? எதை சொன்னாலும் என் பார்வை சரியில்லை, எல்லாத்தையும் நான் தப்பா நினைச்சுக்கிறேன்னு ஏன் தலைமையில பழிய போடுறீங்க? முதல்ல மலர்கிட்ட இத பத்தி பேசுவோம். இதுல மலர் கிட்ட கேக்குறதுக்கு என்ன இருக்கு? இத நாமளா பேசினா ஒரு முடிவு வராது. சம்பந்தப்பட்டவங்க கிட்டே கேட்டுருவோம். அவ இதுக்கு பதில் சொல்லிட்டானா பிரச்சனையே முடிஞ்சிரும். மலரே, அடியே மலரே. என்னம்மா? என்ன? ஏய்,
என்னடி உன் அண்ணி சொல்றதெல்லாம் உண்மையா? ஏண்டி ஏதோ நீ அவன் கிட்ட சாதாரணமா தான் பேசுற பழகுறன்னு பார்த்தா இப்ப என்னென்னமோ சொல்றாங்க. உனக்கு அறிவில்ல? உன் தகுதி என்ன, அவன் தகுதி என்ன? அவன் ஒரு படிக்காத முட்டா பையன், நீ டாக்டரு. என்னடி இப்படி வாயை மூடிக்கிட்டு இருக்க? பதில் சொல்லு. இங்க பாரு மலர், அவங்க எல்லாருமே நீ சரவணனை லவ் பண்றேன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. பாஸ்கரும் அப்படி நினைச்சுதான் சரவணனை அடிச்சிருக்கான். ஆனா எனக்கு உன்னை பத்தி தெரியும், நீ எவ்வளவு பிராக்டிக்கலா யோசிப்பேன்னு. ஆனாலும் நீ பதில் சொன்னாதான் இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். என்ன மலர், நாங்க எல்லாரும் கேக்குறோம், நீ இப்படி அமைதியாவே இருந்தா எப்படி? ஒண்ணு ஆமா இல்ல இல்லன்னு சொல்லு. நான் உன்னை நம்புறேன் மலர். அண்ணி உன்னை சந்தேகப்பட்ட கேள்வி கேட்கறாங்களேன்னு நினைக்காத. எனக்காக வேணாம், இவங்களுக்காகவாவது நீ இல்லன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. எனக்கு சரவணனை பிடிச்சிருக்கு. நான் அவனை லவ் பண்றேன். அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்னடி சொன்ன? உன்ன ஆண்டே, பாவி பாவி, இப்படி என் தலையில கல்ல தூக்கி போட்டுட்டியே. ஏய், என்ன படிச்சு என்னடி பிரயோஜனம்? அந்த முட்டா பையல போய் கல்யாணம் படிக்கணும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே 2 குடும்பத்துக்கும் ஆகாது. இந்த லட்சணத்துல அவன் மேல உனக்கு லவ் வேண்டி கிடக்க லவ். ஏய், உனக்கு அவனுக்கு எங்கயாவது தகுதியா இருக்குமாடி? இங்க பாரு, மறுபடியும் இதே மாதிரி சொன்ன அப்படியே உன்னை கொன்னுடுவேன் பாத்துக்க. சொல்லுடி சொல்லு, அந்த மாதிரி எதுவுமே இல்லன்னு சொல்லு. சொல்லுன்றல எனக்கு அவனை பிடிச்சிருக்குமா? ஐயோ, அடி படு பாதகத்தி, ஒத்த புள்ளன்னு உன்னை செல்ல கொடுத்து வளர்த்ததுக்கு இப்படி பண்ணிட்டியடி. ஐயோ, எனக்கு சரவணனை பிடிச்சிருக்க நீ. ஐயோ, ஏய், சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றாளே இவ. இனிமே என் பொண்ணோட வாழ்க்கை அந்த சாமி தான் காப்பாத்தணும். அரசிமா, அவ கடையை இழுத்து மூடணும்னு நினைச்சதெல்லாம் சரிதான். அத கோர்ட்டு மூலியமா பண்ணிருக்கலாமே. இது ஒண்ணும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையே. இல்லப்பா, நாம அவ கடையை மூடுறதா இருந்தா கோர்ட் மூலமாவே மூடிருக்கலாம் தான். ஆனா அவளாவே அந்த கடையை மூடிட்டு ஓடணும்னு தான் நான் இத பண்ணேன். என்ன ராஜசேகர், உன் பிளான் தானே எல்லாம்? ஐயோ அங்கிள், இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. பிளான் அரசியோடது, எக்ஸிகியூஷன் மட்டும்தான் என்னோட பார்ட். வணக்கம் மேடம். என்னாச்சு? நீங்க சொன்ன மாதிரியே பேசிட்டேன் மேடம். 50 லட்சம் ரூபாய்க்கு ஆர்டரும் கொடுத்துட்டேன். அவ அந்த ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டாளா? 50 லட்சம் ரூபாய் ஆர்டர் மேடம். அதுவும் இந்த ஊர்ல இருக்கிற சின்ன போட்டி, எப்படி விடுவாங்க? அவங்க உடனடியா ஒத்துக்கிட்டாங்க. அவளுக்கு உன் மேல எதுவும் சந்தேகம் வரல? இல்ல மேடம், ஒரு சின்ன சந்தேகம் கூட வரல. ஒரு நிமிஷம். 50 லட்சம் ரூபா ஆர்டர் கொடுத்துருக்க, அது எப்படி அட்வான்ஸே வாங்காம ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க? ஆர்டர் பெருசு, லாபமும் பெருசு. ஆர்டர் டெலிவரி பண்ணதும் மொத்த பணத்தையும் செட்டில் பண்றேன்னு சொன்னேன். ஆசை அவங்க கண்ணை மறைச்சிருச்சு, அவங்க ஒத்துக்கிட்டாங்க. சரி ஹரேஷ், உன்னோட போன் நம்பர், வெப்சைட், மெயில் ஐடி? டோன்ட் வரி மேம், எல்லாத்தையும் ஃபேக் ஐடி வச்சு ரெடி பண்ணிட்டேன். சல்லடை போட்டு தேடினாலும் ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்காது. நாம நினைச்ச மாதிரியே இன்னும் 10 நாள்ல எல்லா வேலையும் முடிஞ்சிடும். எங்க பாரு, இந்த விஷயம் மட்டும் சொதப்புச்சு அப்புறம் உன்னோட சேர்ந்து நாங்க எல்லாரும் மாட்டிப்போம். மேடம், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். வேலை கொடுத்தவங்கள நான் காட்டி கொடுக்க மாட்டேன். ஹரீஷ், காட்டி கொடுக்கணும்னு அவசியம் இல்ல.
இந்த விஷயம் நடந்தாலே முதல்ல அவங்க எங்களை தான் சந்தேகப்படுவாங்க. ம் என்ன சார் நம்பிக்கை இல்லாம இப்படி சந்தேகத்தோடயே பேசுறீங்களே? எல்லா வேலையையும் நான் பக்காவா முடிச்சிட்டேன். நாம நினைச்ச மாதிரியே இது கண்டிப்பா நடக்கும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவங்க கிட்ட இருந்து ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் உன்னோட வெப்சைட், ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடு. நீ தங்கி இருக்கிற வீட்டையும் காலி பண்ணிட்டு ஊரை விட்டு போயிடு. ஓகே மேடம். வேலை முடிஞ்சதும் எல்லாத்தையும் நான் சல்லடை இல்லாம அழிச்சிடுறேன். ஊரை விட்டு கிளம்பி போயிடுறேன். உனக்கு இன்னொரு வேலையும் இருக்கு. அது என்னங்கறத நான் அப்புறமா சொல்றேன். அது வரைக்கும் ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ் வாங்க வந்த மாதிரியே மார்க்கெட்ல இருக்கிற சில ஆளுங்களை போய் பாரு. ஒருவேளை அவங்களுக்கு அப்படி இப்படின்னு ஏதாவது டவுட் வந்து உன்னை செக் பண்ணா கூட எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஓகே? ம் ஓகே மேடம். அதை நான் பாத்துக்கிறேன் மேடம். இப்ப நான் கிளம்பட்டுமா? வரேன் சார். அந்த அன்புக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் புள்ள மேலேயே அவ கை வச்சிருப்பா? அவள் இந்த ஊரை விட்டு எப்படி ஓட வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க டாடி. டேய், எனக்கு ஒரு டவுட்டுடா. நீ அப்படி தண்டிக்கணும்னு நினைச்சா சிவத்தை தானே தண்டிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு இவ்வளவு தீவிரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? இல்லப்பா, இவளை அடிச்சா அவனுக்கு வலிக்கும். அதனாலதான் இவளை அடிக்கிறேன். அதுவும் இல்லாம இவன் கூட இருக்கான்ற தைரியத்துல மேடம் கொஞ்சம் ஓவரா தான் ஆடிட்டாங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவ அனுபவிக்கணும். ஓகே, எனிவே எந்த ஹெல்ப் தேவைப்பட்டாலும் அப்பாவுக்கு கால் பண்ணு. அது லீகலாவோ இல்ல வேற மாதிரி டீல் பண்றதா இருந்தாலும் அப்பா பாத்துக்கிறேன். ஓகே சரிப்பா. ஓகே ராஜசேகர், கேரி ஆன். ராஜசேகர், என்ன அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க? என்ன பார்த்தா என்ன பெரிய வில்லி மாதிரி தோணுதா? நான் எவ்வளவு பெரிய வில்லன் உனக்கு தெரியாது. அது தெரிய வரும்போது நீ எவ்வளவு சாதாரணமான வில்லின்னு உனக்கே தெரியும். என்ன ஆச்சு? இல்ல, அன்புவை காலி பண்றதுக்கும் சிவத்தை காலி பண்றதுக்கும் இவ்வளவு ஆர்வமா இருக்கியே, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போற வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிற. ஷோ, ஆரம்பிச்சிட்டியா? ராஜசேகர், நான் இப்போ அன்பையும் சிவத்தையும் பழி வாங்குற மூட்ல இருக்கேன். அவங்கள பழி வாங்குறதெல்லாம் சரிதான். அதே சமயத்துல நம்மளோட வாழ்க்கை பத்தியும் கொஞ்சம் யோசிக்கலாம்ல. கண்டிப்பா நடக்கும் ராஜசேகர். நான் உன்னை விட்டுட்டு எங்க போயிட போறேன்? எனக்கு என்னவோ நான் உன் கூட வாழ போற வாழ்க்கை பத்தி யோசிக்கிறத விட நீ அவங்கள பழி வாங்குறத பத்தி யோசிச்சுதான் சந்தோஷமா இருக்கியோன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. அவங்க ரெண்டு பேரோட அழிவுதான் நம்ம ரெண்டு பேர் சந்தோஷத்தோட ஆரம்பமே. என்னமோ பண்ணு. ஏய், ஐயோ, டென்ஷன் ஆகாதப்பா. கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரோட கல்யாணம் சீக்கிரமே நடக்கும். ட்ரஸ்ட் மீ. அதுக்கு தாண்டி காத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப இருக்குடி உனக்கு. மலர், என்னால நம்பவே முடியல மலர். நீ ஒரு டாக்டர், அந்த சரவண ஒரு படிக்காத பையன். அப்புறம் எப்படி உங்களுக்குள்ள? இங்க பாரு, இது உன் வாழ்க்கை. உனக்கு எது சரின்னு படுதோ அந்த முடிவை நீ எடுக்கலாம். அதுல தலையிடுறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. ஐயோ, என்ன நீ இப்படி சொல்றீங்க? நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் இந்த முடிவை எடுக்க மாட்டேன். நீங்க எது சொன்னாலும் என் நன்மைக்கு தான்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை ஏத்துக்கிறேன். மலர், இந்த காதல், கல்யாணம் இதெல்லாம் ரொம்ப பர்சனலான விஷயம். இதுல அடுத்தவங்க கருத்து சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள் நானு. ஆனா நான் உனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு யோசிக்கிறதுக்கு காரணம் நான் இது ரெண்டுலயும் தோத்து போனவன்.
உன் லைஃப் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் எப்பவுமே நினைப்பேன். நீ சரவணனை காதலிக்கிறேன்னு சொல்றத என்னால ஏத்துக்கவே முடியல. நம்ம எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்துல தான் தப்பு பண்றோம். அன்பையும் இரக்கத்தையும் குழப்பிக்கிறோம். அதுக்காக அந்த சரவணன் நல்லவன் இல்லைன்னு நான் சொல்ல வரல. உனக்கு பொருத்தமானவன் இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன்.